கண்ணா, ஒரு குட்டி கதை ஒன்று சொல்கிறேன் கேளு. ஒருவர் டெய்லியும் கோயிலுக்கு போய் குழப்பத்தோடையும் கோவத்தோடையும் கடவுளை பார்த்து திட்டிக்கிட்டு இருந்தாராம். அதை தினமும் கவனிச்ச ஒரு சாமியார் அவரை கூப்பிட்டு காரணம் என்னன்னு கேட்டிருக்கிறாரு. என்னுடைய மனைவி நடத்தில கொஞ்சம் சந்தேகம் இருக்குது, குழப்பம் இருக்குது அப்படின்னு சொல்லி புலம்பி இருக்கிறார். அப்போ அந்த சாமியார் பதிலுக்கு பார்த்து கேட்டிருக்கிறாரு, இந்த கோயிலுக்கு நீ தினமும் எப்படி வர்ற? பஸ்ஸில் தான் அப்படின்னு பதில் சொல்லியிருக்கிறார். அந்த பஸ் டிரைவரை பார்த்துருக்கியா? இல்லை, பார்த்ததில்லை. அந்த பஸ் டிரைவருடைய பேரா உனக்கு தெரியுமா? தெரியாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. சரி, இப்படி நீ டெய்லி கோயிலில் கடவுள்கிட்ட புலம்பிட்டு இருக்கியே, கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கியே, என்னைக்காவது ஒரு நாள் இந்த கடவுள் உன்கிட்ட பேசியிருக்கிறாரா, பழகிருக்காரா, நீ கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லியிருக்கிறாரா அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. இல்லைன்னு பதில் வந்திருக்கு. ஏன்பா, யாரோ ஒருத்தர் முகம் தெரியாதவர், பேர் தெரியாதவர், அவரை நம்பி உட்காந்து நீ பயணிக்கிற, அவர் நம்மளை கரெக்டாக கொண்டு வந்து சேர்த்துருவார்ன்ற நம்பிக்கை அவர் மேலே நீ வச்சிருக்கிற. உன்னுடைய கேள்விக்கு பதில் கிடைக்காது, பதில் பேச மாட்டாருன்னு தெரிஞ்ச கடவுள் மீது நீ நம்பிக்கை வச்சிருக்கிற. உங்ககிட்ட டெய்லி முகம் காட்டி உன்கிட்ட பேசி பழகிட்டு இருக்கக்கூடிய மனைவின் மீது ஏன் இல்லை? உன்னுடைய முகம் தெரிந்து அகத்தை புரிந்து கொண்டு வாழக்கூடிய மனைவி மீது சந்தேகப்படாத. நம்பிக்கை இல்லைன்னா நிம்மதி பேர் வாழ்க்கையில. ஸோ நம்பிக்கையோட வாழு. நீ கேட்கக்கூடிய கேள்விக்கும் சந்தேகத்திற்கும் காலம் பதில் சொல்லும் அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பியிருக்கிறார். எப்படித்தாங்க நிறைய பேர் நம்மளுடைய முகம் தெரியாம, அவருடைய பேரு தெரியாம மற்றவர்கள் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கையை நம்ம துணையின் மீது நம்ம வைக்கிறது இல்லை. ஸோ நம்பிக்கை வைங்க, வாழ்க்கை நன்றாக இருக்கும்.